தமிழ் மொழிக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா திருக்குறள். இது ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம், வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம், குறிப்பாக பிள்ளைகளுக்கு எடுத்துக் கூற வேண்டிய ஒரு புத்தகம். ஏன் அப்படிங்கறத சொல்றேன். திருக்குறள்ல மொத்தம் 1330 குறள்கள் இருக்கின்றன. 133 அதிகாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் முத்தான விஷயங்கள். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறளும் மெசேஜஸ் ஆஃப் மெட்டாபிசிக்கல் சயின்ஸ். மெட்டாபிசிக்கல் சயின்ஸ் என்றால் நுண்பொருள் அறிவியல். அதில் நான் இரண்டு திருக்குறளை மட்டும் தான் எடுக்க போகிறேன். அதுலயே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரியா? முதல் ஒரு விஷயம் பாருங்க. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. இதோடைய விளக்கம் என்ன? மாணவர்கள் இதை கவனிக்கணும். மாணவர்கள் மட்டும் இதை கவனிச்சீங்கன்னா, இன்னைக்கு இதை நீங்க மட்டும் வாழ்க்கையில பின்பற்றினா பல விஷயங்கள் மாறும். முதல்ல என்ன, இந்த கிணறு இருக்கு பாத்தீங்களா? இந்த கிணறை தோண்ட 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 தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும். எப்ப தோன்றதை நிறுத்துறோமோ தண்ணீர் தங்கி போயிடும். அவ்வளவுதான். அப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அறிவு அப்படிங்கிறது, ஞானம்ங்கிறது எப்படி சுரக்கும் என்றால் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் படிப்பதையும் கற்றுக்கொள்வதையும் மட்டும் நாம் நிறுத்திவிடக் கூடாது. எல்லா வயதிலும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். மாணவர்கள் இதை நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு படிச்சுட்டேன் போதும், நான் ஒரு பட்டம் வாங்கிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்த கல்வியை நம்ம 3 விதமா பிரிக்கலாம். முதலில் தெரிந்து கொள்வது. ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனா நம்மளுடைய இந்த அரகன்ட் மைண்ட் ஒன்று இருக்கு, ஈகோ மைண்ட் ஒன்று இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கு. தெரிந்து கொண்ட விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதல் வேறு, புரிந்து கொள்வதல் வேறு. புரிந்து கொண்ட விஷயத்தை வாழ்க்கைக்கு பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது தான் கல்வி என்பது முழுமை அடைகிறது. ஆனா இன்னைக்கு பல பேர் என்ன பண்றோம்னா, படிக்கிறோம், ஒரு டிகிரி கொடுக்குறாங்க, நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறோம். நீ படித்தாய், கற்றுக்கொண்டாயா என்று எனக்கு தெரியாது. To have studied and to be educated are totally different. இன்னைக்கு படிச்சுட்டா educated சொல்றோம். இல்லை, படிப்பு என்பது வேறு, education என்பது வேறு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் மாணவர்கள் கிட்ட எப்பயும் சொல்லுவேன். பாத்தீங்கன்னா, ஒரு டிகிரி பண்ணியிருப்பாரு, மாஸ்டர்ஸ் பண்ணியிருப்பாரு, 2 மாஸ்டர்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா யாரையோ இடிச்சுட்டா சாரி சொல்ல தெரியல. அப்ப you have studied but not educated. இன்னைக்கு அதுதான் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றறிவு உணரும் அறிவு. படித்துக் கொண்டே இரு, கற்றுக்கொண்டே இரு, தெரிந்து கொண்டே இரு. அதுதான் அறிவை சுரந்து கொண்டே இருக்கும். நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அறிவாளியாகத்தான் வர முடியும். ஆனால் படித்த விஷயத்தை கல்வியாக மாற்றும் போது தான் நீ ஞானக்காரனாக மாறுவாய். அறிவுக்கும் ஞானத்துக்கும் பல வேறுபாடுகள் உள்ளன. அறிவு வளர்கிறது, பல பேருக்கு ஞானம் கடைசி வரை வரமாட்டுது. அப்ப நம்ம சின்ன வயசுல என்ன படிச்சுக்கிட்டே இருக்கோமோ அறிவை அது வளர்க்கிறது. அதை அனுபவத்தோடு சேர்க்கும் போது ஞானமாக மாறுகிறது. அப்ப அதுதான் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இதை திருவள்ளுவர் எப்ப 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டாரு. அதையே பல அறிஞர்களும் கூறியிருக்கிறார்கள். அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. பாருங்க, அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு? The more you know, the more you realize you don't know. அது என்னுடைய தாரக மந்திரம் என் வாழ்க்கையில். ஒரு விஷயத்தை நாம் புதிதாக கற்றுக்கொள்ளும் போது தான் இவ்வளவு விஷயம் இன்னும் தெரியாமல் இருந்திருக்கிறதா அப்படிங்கிறது தோணும். நான் பல நேரத்தில் மாணவர்கள் கிட்ட சொல்லுவேன், ஒரு லைப்ரரிக்கு போறீங்களா, நூலகத்துக்கு போறீங்களா, அங்க ஒரு 10 புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. உங்க மைண்ட் என்ன சொல்லும்? 10 புத்தகம் படிச்சுட்டேன் தெரியுமா அப்படின்னு பெருமையா சொல்லும். ஆனா அந்த இடத்துல நீங்க என்ன யோசிக்கணும்? 10 புத்தகங்கள் படிச்சு நான் சில விஷயத்தை கத்திருக்கேன்னா, இங்க லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. அப்ப எவ்வளவு விஷயங்கள் நான் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். அப்ப படிக்கணுங்கிற ஆர்வம் தோன்றிவிடும். அதே மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு? Live if you were to die tomorrow. Learn as if you were to live forever. என்றுமே வாழக்கூடியவர் போல் வாழ்ந்து கொண்டே இரு. எத்தனை பேருக்கு பகத்சிங் தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பகத்சிங் உடைய பெருமை என்ன தெரியுமா? பகத்சிங்க்கு வயது 23. பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை தூக்கிலிட போகிறது. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 4:30 மணிக்கு வார்டன் வராரு. உன்னை தூக்கில போட போறோம் வான்னு சொல்றாரு. பகத்சிங் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டு
1/2 மணி நேரம் கொடுங்க, முடித்து விட்டு வருகிறேன்னாரு. தூக்கில தொங்க போறவரு புத்தகத்தை படித்து விட்டுத்தான் தூக்கில் தொங்குவேன் என்கிறார். சாகும் வரை நான் கற்றுக்கொண்டே இருப்பேன். அதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? வாழ்க்கையில் படித்துக் கொண்டே இருங்கள், கற்றுக்கொள்வதை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். அடுத்து 2வது திருக்குறளை பார்ப்போம். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணை காமகமாக வாழ்தல். அப்படின்னா என்ன? இன்றைய மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? வாழ்க்கைங்கிறது சும்மா என்ஜாய் பண்றதுக்கான விஷயம் கிடையாது. போனை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எக்ஸ்பாக்ஸ் விளையாடிட்டு இருக்கேன், PS4 இருக்கேன், நான் மொத்தமா கேம் ஆடுறேன், கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறேன், இது தாண்டா வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்றால் அதை அனுபவித்து அதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அது திருவள்ளுவர் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் என்ன செய்யறாங்க? வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்க முடியுமோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்றதுதான் வாழ்க்கை. ரிமெம்பர் சில்ட்ரன், ஜாய் இஸ் a part of life, not the purpose of life. ஆனந்தம், கொண்டாட்டம் எல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டுமே ஒழிய அதுவே வாழ்க்கையாக போய்விடக்கூடாது. அப்ப வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் என்ஜாய் பண்ணுங்க, ஆனால் அதை கடந்து வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வுக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்கள். வாழ்வு என்றால் லிவிங், வாழ்க்கை என்றால் லைஃப். அந்த டிஃபரன்ஸ் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம படிக்கிறோமா, காசு சம்பாதிக்கிறோமா, வீடு வாங்குறோமா, காடி வாங்குறோமா, அது வாழ்வு. வாழ்க்கை என்பது அதையும் கடந்து போகுது. நீங்க நிறைய படிக்கிறீங்க மாணவர்களே, நீங்க படிச்ச அளவுக்கு உங்க அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க. உண்மை. நீங்க படிக்கிற அளவுக்கு உங்க அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க. உங்க அப்பா அம்மாவோட நீங்கள் அறிவாளி என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ஒன்று, உங்க அப்பா அம்மா உங்களை விட அனுபவசாலி. அந்த அனுபவத்தை உங்களுக்கு பயன்படுத்த தெரிய வேண்டும். ஒரு அறிவாளி குழந்தை என்ன பண்ணனா, அதோடைய அறிவை நம்பியே வாழும். நான் படிச்சுட்டேன் தெரியுமா, இதை வச்சு நான் வாழ போறேன் இந்த உலகத்திலேன்னு வாழும். ஆனா ஒரு ஞான குழந்தை என்ன தெரியுமா செய்யும்? அதோடைய அறிவை பயன்படுத்தும், அப்பா அம்மாவுடைய அனுபவத்தை பயன்படுத்தும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எவ்வளவு படித்து இருந்தாலும் வாழ்க்கையில் அப்பா அம்மாவுடைய ஆலோசனை, அவர்களுடைய அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கை குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க அறிவும் வேலை செய்யும், அவங்களுடைய அனுபவமும் வேலை செய்யும். வாழ்க்கைக்கு வெற்றி. அவ்வளவுதான். உனக்கு படிப்பறிவு இருக்கிறது, ஞான அறிவு இருக்கிறதா? இல்லை. அது அனுபவத்தால் வரக்கூடியது. அது எங்க இருந்து வரும்? அப்பா அம்மா கிட்ட இருந்து வரும். அவர்களை மதிக்க தெரிய வேண்டும். இதெல்லாம் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் நமக்கு பல கருத்துக்களை சொல்கிறது. அதே மாதிரி மேடம் சொன்னாங்க, ஈன்ற பொழுதில் பெருது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். திருவள்ளுவருடைய யோசனையை பாருங்க. ஈன்ற பொழுதில் பெருது வைக்கும், ஒரு கிவிங் பர்த் ப்ராசஸ், ஒரு பிரசவம்ங்கிறது எவ்வளவு கொடுமையான வெளி அப்படிங்கறத திருவள்ளுவர் புரிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வெளியில இருந்து ஒரு குழந்தை பிறந்து வரும்போது அந்த அம்மாவுக்கு பயங்கரமான மகிழ்ச்சி இருக்குமா, ஆனந்தம். அந்த விட ஒரு ஆனந்தம் எங்க கிடைக்கும்னாக்கா, யாராவது ஒருத்தர் 3வது மனுஷர் உங்களை பத்தி புகழ்ந்து பேசுகிறார்களா, உங்க பிள்ளை இப்படி பண்ணிட்டாங்க, உங்க பிள்ளை நல்லா இருக்காங்க, உங்க பிள்ளை அறிவாளிங்க, ஜீனியஸ்ங்க அப்படின்னு சொல்றாங்களா, அந்த அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஏற்படுமா. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு மனோவியல் உண்மையை திருவள்ளுவர் புகட்டி இருக்காரு பாருங்களேன். அந்த திருக்குறளில் அவ்வளவு பெரிய உண்மைகள் இருக்கின்றன. அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா நம்ம தாங்க சொந்தக்காரர். வேற யாரு? ஔவையார் என்ன சொல்றாங்க? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுனாங்க. அதை விட அரிது கூன் குருடு செவிடின்றி பிறத்தலாம். நான் ஒண்ணு சொல்லுவேன் எப்பயுமே என்னுடைய சொற்பொழிவுகள்ல, கொடுமை கொடுமை மனிதனாக பிறக்காவிட்டால் கொடுமை, அதைவிட கொடுமை தமிழை கற்காவிட்டால் கொடுமை, அதைவிட கொடுமை கற்ற தமிழை பயன்படுத்தாவிட்டால் கொடுமை, அதைவிட கொடுமை பயன்படுத்தக்கூடிய தமிழை வாழ்க்கை நெறியாக மாற்றாவிட்டால் கொடுமை. அப்பேற்பட்ட மொழி அது. இந்த வைரம் பாத்தீங்களா, நல்லா ஷைன் பண்ணும் இல்லையா, அது முதல்ல பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும், அடி மேல அடி வாங்கும், அடி வாங்கிக்கிட்டே இருக்கும், அப்பதான் ஷைனிங் ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில சிரமங்கள், கஷ்டங்கள், இது எல்லாமே அடி மேல் அடி சில நேரத்துல வாங்கும் போது தான்
நாம் எப்படி ஜொலிக்க போகிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். மாணவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எல்லா உலகத்தில் முழுக்க நடக்கும். ஏன்டா மேத்ஸ் ஃபெயில் ஆயிட்டேன்னு கேட்டா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அதான் பாத்தீங்களா, அப்படியே வருது, மேத்ஸ் கஷ்டம் சொல்லுவாங்களா இல்லையா? அதை நம்மளும் நம்புவோம். அப்ப கஷ்டமா, ஹையஸ்ட் எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். அந்த புள்ள 60 வாங்கியிருந்தா கணக்கா சொல்லும், ஹையஸ்ட் 61. அப்ப நம்ம என்ன நினைப்போம், சரி ஹையஸ்ட் 61 தானே, அப்ப நம்ம புள்ள பரவாயில்ல போல இருக்குன்னு. இதுதான் ஏமாற்று வேலை. ஏமாற ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். இப்ப அந்த பிள்ளைகிட்ட என்ன கேட்கணும், மேத்ஸ் கஷ்டம்னா எல்லாரும் ஃபெயில் ஆயிருக்கணுமா இல்லையா? எப்படி சில பேர் ஏ வாங்கியிருக்காங்க, டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்காங்க. அப்ப மேத்ஸ் கஷ்டமா, மேத்ஸ் உனக்கு கஷ்டமா? எப்ப தனக்குத்தான் கஷ்டம் அப்படிங்கறத அந்த குழந்தை உணர்ந்தோ அதை சரிப்படுத்த அது ஆயத்தம் செய்யும். மேத்ஸ் தான் கஷ்டம்னு சொல்லி விட்டுட்டா பழி வந்து மேத்ஸ்க்கு போயிடும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல மேத்ஸ் கஷ்டம்போம், அப்புறம் டீச்சர் சரி இருக்காது, அதுக்கப்புறம் டியூஷன் டீச்சரும் சரி இருக்காது, அப்புறம் மினிஸ்ட்ரி சரியா வேலை செய்யல, இப்படியே சொல்லி 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 பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்ப பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், உங்க பிள்ளைங்க கிட்ட கேட்காதீங்க யாரு ஹையஸ்ட், அதெல்லாம் கேட்காதீங்க. உனக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு? 60, மீதம் 40 மார்க் எங்க? அது நம்ம யார் ஹையஸ்ட் வந்தா இப்ப நமக்கு என்னங்க? பிள்ளைகிட்ட என்ன கேட்கிறோம், உன்னோட 40 மார்க் எங்க? இதையெல்லாம் சிந்திக்க வைப்பது தான் இந்த திருக்குறள் போன்ற புத்தகங்கள். முத்தமிழ் என்பது என்ன? இயல், இசை, நாடகம். தமிழை 3ஆக பிரித்தார்கள் ஒரு காலத்தில். இன்னைக்கு நான் சொல்லுவேன், இல்ல தமிழ் 4வது வந்து விட்டது. அதுதான் இயல், இசை, நாடகம். 4வது கணினி தமிழ். இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் தானே, டிஜிட்டல் ஏஜ் தானே, அதுல தான் இப்ப தமிழை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த தமிழும் வந்து விட்டது. இந்த தமிழ் என்பது வெறும் மொழி கிடையாது. இட் இஸ் நாட் a language. என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, சார் தமிழ் சோறு போடுமா சார்? நீ என்ன சோத்து பானையா? சோறு வேணும்னா போய் சமைச்சு சாப்பிடுங்கடா. தமிழுக்கு எனக்கு வேற வேலை இல்லையா? தமிழ் சோறு போடுமா, சாம்பார் ஊத்துமான்னு கேட்டா, தமிழ் சோறு போடுமான்னு எனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? தமிழ் என்பது என் உடலை வளர்க்கக்கூடிய விஷயம் இல்லை, என் ஆத்மாவை வளர்க்கக்கூடிய பிராண சக்தி. இத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் படிச்சா சோறு போடுமா, சாம்பார் ஊத்துமா, காய்கறி வைக்குமானா தெரியாது. ஏன்னா நான் தமிழை படித்தது உடலை வளர்ப்பதற்காக இல்லை. உடலை வளர்க்க வேண்டும் என்றால் சோறு போட்டு சாப்பிடுங்க. ஆனால் ஆத்மாவை வளர்க்கக்கூடிய பிராண சக்தி தமிழ். எதை வைத்து சொல்கிறேன்? நம்மளுடைய மனித வாழ்க்கை மெட்டாபிசிக்ஸ்ல ஒரு கருத்து சொல்லுவோம். வாட் இஸ் a human life அப்படின்னு கேட்பாங்க. உடலும் உயிரும் சேர்ந்ததே மனித வாழ்க்கை. நம்ம உயிரோட இருக்கோம், உடலாகவும் இருக்கிறோம். இது ரெண்டும் ஒண்ணா இருந்தா வாழ்க்கை இல்லையா? அதே மாதிரி தமிழ்ல பாருங்க, உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருக்கும். உயிர் எழுத்துக்கள்னா 12 இருக்கு இல்லையா? அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் கசடத்தை புள்ளியிட்ட கசட தபர ஞான எரல வழல. மெய் என்பதற்கு தமிழ்ல இன்னொரு வார்த்தை என்ன? உடல். அப்ப தமிழ் மொழியே உயிராகவும் உடலாகவும் தான் இருக்கிறது. நம்ம வாழ்க்கை மாதிரி வேற எங்கேயாவது ஒரு மொழிக்கு இப்படி ஒரு பெயர் உண்டா என்று சொல்லுங்க. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னாரு. யாரு? பாரதியார். அந்த பாரதியாருக்கு தமிழ் மட்டும் தெரியாது, 16 மொழிகள் தெரியுமா? அது எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியா சொன்னாராம், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அப்பனா அந்த தமிழுடைய மகிமை என்பது என்ன, அதோடைய விளக்கம் என்பது என்ன, அதை எப்படி உயிரோடு ஒட்டி உறவாடுகிறது, அதை ஏன் முருகனை தமிழ் கடவுள் என்று கூறுகிறார்கள், எப்படி மெய்யெழுத்துக்கள் 3ம் வல்லினம் மில்லினம் இடையினம்னு பிரியுதோ அதே மாதிரி ஆத்ம ரீதியாக நம்ம பிங்கள நாடி, இடைநாடி, சுஷ்மன நாடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலோடைய அம்சமே அந்த 3 நாடிகள் தான். அதுதான் முருகனுக்கு முருகு என்ற பெயரும் உண்டு. அப்ப இந்த தமிழ் மொழிங்கிறது என்ன? அது ஒரு வெறும் லாங்குவேஜ் கிடையாது. அதுதான் நமக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கிறது, அடையாளம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நீங்க எவ்வளவு அழகாக திறமையாக ஆங்கிலம் பேசினாலும், ஷேக்ஸ்பியர் லெவலுக்கு பேசினாலும் நம்மளை யாருமே ஆங்கிலேயர்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீ தட்டு தடுமாறி தமிழ் பேசினாலும் நீ தமிழனே. அப்ப அந்த அடையாளத்தை நமக்கு கொடுப்பது எது? அந்த தமிழ்ங்கிற மொழி. உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் அந்த தமிழர்ங்கிற அடையாளம் வேண்டும் என்றால்
நீ தமிழ் பேச வேண்டும். அந்த அடையாளம் என்ன செய்து நமக்கெல்லாம் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி ஒற்றுமையா வச்சிருக்கு. ஒரு கம்யூனிட்டிங்கிறது நமக்கு இருக்கு. அந்த சமுதாயம் என்ன செய்கிறது? ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ணுகிறது. கல்ச்சர்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த கலாச்சாரம் இருப்பதால் தான் நம் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இல்லாட்டி என்ன ஆயிடுவோம்? ஆடு மாடு பன்றிகள் நாம்ங்கிற மாதிரி வாழ்ந்துருவோம். கலாச்சாரம் தானே மிருகத்துக்கும் நமக்கு ஒரு வேறுபாடு கொடுக்குது. அப்ப அந்த கலாச்சாரத்துக்கு அடிப்படை என்ன? தமிழ். அப்ப வீட்டுல நம்ம பிள்ளைங்க கிட்ட தமிழ் பேசுன்னு சொன்னால் பத்தாது. அந்த தமிழின் பெருமை என்ன என்பதை எடுத்துக் கொடுக்க வேண்டும். அதோடைய மகிமை, அற்புதங்கள், மகிமையை இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். அதற்கு ஒருங்கிணைப்பு தேவை. அந்த மொழி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை கொடுக்க வேண்டும் இல்லையா? அப்ப இந்த தமிழ் என்பது என்ன செய்யுது? நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. அந்த அடையாளம் என்ன செய்யுது? நமக்குன்னு ஒரு சமுதாயத்தை கொடுக்கிறது. அந்த சமுதாயம் என்ன பண்ணுது? நமக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதுதான் தமிழின் ஒரு சிறப்பு, தமிழின் ஒரு மகிமை. தமிழுக்கும் ஆத்மாவுக்கும் ஆன்மீகத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பெல்லாம் உண்டு. இன்னைக்கு முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கூட கடவுள் வாழ்த்துல என்ன பாடுனீங்க? ஞாபகம் இருக்கா? அது பாட்டுக்கு எது ஓடிச்சு? ஞாபகம் இருக்கா? வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு என்று உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. கரெக்டா? என்ன பாட்டு இது? தேவாரம். தேவாரத்தில் எத்தனாவது பாட்டு? இரண்டாவது பாட்டு. திருஞான சம்பந்தர் எழுதினது. பெரிய புராணம் கடைசியா வந்தது. திருமுறைகள் மொத்தம் 12. அதுல முதல்ல தோடுடைய செவியனே சொல்லி பாடினாரு. யாரு? திருஞான சம்பந்தர். முதல் 3 பாட்டு தேவாரத்துல ஞான சம்பந்தர் பாடினாரு. அடுத்த 3 பாடலை அப்பர் பாடினார். 7வது பாடலை சுந்தர பாடினார். இந்த 7 தான் தேவாரம். அந்த தேவாரத்தோடைய 2வது பாட்டு தான் முதல்ல நம்ம கடவுள் வாழ்த்துல பாடினது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் அதுல இருக்கிற சயின்ஸை பாருங்க. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை. முதல்ல பாத்தீங்கன்னா சிவபெருமான வர்ணிக்கிறாரு. அடுத்தது பாருங்க, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2. எதை சொல்றாங்க? நவகிரகத்தை சொல்றாங்க. நவகிரகம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 7 கிரகங்கள் இருக்கு இல்லையா? பாம்பு 2 ராகு கேது. அந்த 9 கிரகங்கள்னால தான் மனுஷனுக்கே பிரச்சனை. அவன் சிவன் பக்தனாக இருந்தால் சனியுடைய தொல்லை இருக்காது அப்படிங்கிறதை தான் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். கோளர் திருப்பதிகம். கோளர்னா என்ன? கோள்னா நவக்கோள்கள், the planets. திருப்பதிகம்னா என்ன? திருத்துறது, கரெக்ஷன் பண்றது. அப்போ இந்த நவக்கோள்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை இந்த கோளறு திருப்பதிகத்தை யார் படிக்கிறார்களோ அதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 10 பாடல்கள் வரும். கடைசியில ஒரு சினாப்சிஸ் வரும். அந்த கடைசியில திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாருன்னா, இதை யாரு வாசிக்கிறார்களோ அரசாழ்வார் ஆணை நமதே, அரசனை போல் வாழ்வார்களாம். இந்த தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பேச வேண்டும் என்றால் எனக்கு ஒரு நாள் போகாது. நான் ஏன் முதல்ல சொன்னேன்னாக்கா, நான் குறிப்பிட்ட நேரத்தில் நிறுத்த மாட்டேன்னு. நான் இந்த மாதிரி 15 நிமிஷத்துக்கு பேசி பழக்கமே இல்லை. என்னோட சொற்பொழிவுகள் எல்லாமே 3 ஹவர் மினிமம். ஆமா, எனக்கு 15 நிமிஷம் சொன்னோன்னு இருந்தா நான் மேரத்தான் ஓடுறவனை கொண்டு போய் 100 மீட்டர்ஸ் ஓட விட்டீங்களா, நான் எப்படி ஓட போறேன்னு யோசிச்சேன். இருந்தாலும் அந்த 15 நிமிஷத்துல நம்ம என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அவ்வளவு விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இது மாணவர்களுக்கு கண்டிப்பாக போய் சேர வேண்டும். தமிழை சும்மா பேசுறதுக்காகவோ படிச்சா சும்மா கத்துக்கலாம், சோறு போடும், அதெல்லாம் கிடையாது. அப்ப இந்த தமிழுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் எல்லாம் உண்டு. தமிழ் சோறு போடுமா அதெல்லாம் கேட்காதீங்க. வாழ்வுக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாட்டை மாணவர்களே புரிந்து கொள்ளுங்கள். படிப்பது வாழ்வுக்காக இருக்கக்கூடாது, வாழ்க்கைக்காக இருக்க வேண்டும். மாணவர்களே, கடைசியா ஒரு விஷயம் சொல்லிட்டு அவர் அந்த ரேட் பட்டன் அமுக்கிறதுக்குள்ள நான் கிளம்பிடுறேன். சரியா? வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? ஒவ்வொரு மாணவர்களும் தயவு செய்து இதை கேளுங்க. 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு படிக்கணும். முதல் படி பயிற்சி, ட்ரைனிங். இப்ப நீங்க எல்லாம் இங்க பேச வந்திருக்கீங்க இல்லையா? இது பயிற்சி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க, நல்லா பேசுறீங்க. இது அப்படியே விட்டா காணாம போயிடும், மறந்துடுவீங்க. 2வது படி இருக்கு, அதற்கு பெயர் தான் முயற்சி. இப்ப நீங்க பயிற்சியில ட்ரைனிங் எடுத்துட்டீங்க இல்லையா?
இப்ப வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்? இத முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பப்ப. அப்போ உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ்மன முள்ளுக்கு அது பதிய ஆரம்பிக்கும். the neuron system starts working, activates. அதோட நின்னா பத்துமா? பத்தாது. மூன்றாவது ஒண்ணு இருக்கு, தொடர்ச்சி. கண்டினியூஸா பண்ணணும், கண்டினியூஸா பண்ணணும். அப்ப பயிற்சி, ட்ரைனிங் எடுத்துட்டீங்க, முயற்சி, பிராக்டிஸ் பண்ணுங்க, தொடர்ச்சி, அது கண்டினியூஸா இருக்கணும். யாரெல்லாம் இந்த பயிற்சியில கலந்துக்கிட்டீங்களோ, இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க வந்து பேசுறீங்களோ, நீங்க பேசாட்டி கூட பரவாயில்ல, நீங்க கத்துக்கிட்ட அந்த விஷயங்கள் அந்த பயிற்சியில பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, உலகத்தையும் நீ வென்று விடுவாய். அந்த ஆற்றல் உங்க அத்தனை பேர் உள்ளுக்கும் இருக்கிறது. மிகப்பெரிய ஆற்றல். நீங்க எல்லாம் பிள்ளைகள், பேரண்ட்ஸ், உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்க பிள்ளைங்களுக்கு என்னங்க தெரியும் அவனுக்கு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு தெரியாத பல விஷயம் அவனுக்கு தான் தெரியும். அவன் ஃபேன் போனை பாத்தீங்கன்னு வச்சுங்க, பயந்துருவீங்க உள்ளுக்கு. சரியா? சோ அந்த தைரியத்தோடு செயல்படுங்கள். வாழ்க்கையில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி, நன்றி சார், ரொம்ப நன்றி. வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும்